கடந்த நூற்றாண்டுல எவ்வளவோ போர்கள் நடந்திருக்கு. அதுக்கு முன்பும் ஆயிரம் ஆண்டுகளா பல போர்கள் நடந்திருக்கு. இதிகாச காலங்கள்ல கூட பல போர்கள் நடந்திருக்கு. ஆனா இந்த போர் மனிதர்கள் இந்த பூமிக்கு வர்றதுக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஆரம்பித்த போர். ஒரு எறும்போட மூளையை ஹைஜாக் பண்ணும் பிரைன் ஹண்டர், அந்த எறும்புகள் தப்பிக்க எடுக்கும் முயற்சிகள், ஒரு விசித்திரமான ஃபங்கஸ் பற்றியும் அந்த ஃபங்கஸ் கூட பல லட்சம் ஆண்டுகளா போராடும் ஒரு இரும்பினத்தை பத்தியும் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். புதுமையான உலகத்துல பயணிக்க நம்ம வேதேஸ் எக்ஸ்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பூனை எவ்வளவோ விஷயங்களை விரும்பி வேட்டையாடினாலும் ஆனா பூனைன்னு சொன்ன உடனே நமக்கு எது ஞாபகத்துக்கு வரும்? எலி. பூனையோட மூளையில இயல்பாவே எலியை கண்டா வேட்டையாடணும் அப்படின்னு தோணும். இது இன்னைக்கு நேத்து செட் ஆனது இல்ல. இது பல மில்லியன் ஆண்டுகளா அதோட டிஎன்ஏ மூலமா கடத்தி கொண்டு வரப்பட்ட விஷயம். இப்படி இன்னும் சில விஷயங்களையும் குறிப்பிட்டு சொல்லலாம். உதாரணத்துக்கு சிங்கம்மான் வேட்டை. பாம்பு ஏதாவது வைப்ரேஷன் உணர்ந்தாலே டிஃபென்சிவ் போஸ் எடுக்கும். பார்க்க சாதுவான மயில் அந்த பாம்பை கண்டாலே ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுபோல அமேசான், ஆசியா, ஆப்பிரிக்கா காடுகள்ல வாழும் ஒரு வித ஃபங்கஸ் கார்பெண்டர் ஆண்ட் அப்படிங்கிற ஒரு எறும்பினத்தை மட்டும் தான் வேட்டையாடும். அந்த எறும்புகள் இதுங்க கிட்ட இருந்து தப்பிக்க மட்டும்தான் தன்னோட முழு வாழ்க்கையும் செலவிடும். ஒரு அடர்ந்த காடு, அங்க ஈரப்பதமான ஒரு மரம், இந்த மாதிரி இடத்துல தான் இந்த கார்பெண்டர் ஆண்ட் எறும்பும் அந்த ஃபங்கஸும் உயிர் வாழும். ஒரு நாள் இந்த எறும்பு கூட்டத்துல இருந்து ஒரு எறும்பு தனியா இறை தேடி வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த வழியில அந்த எறும்புக வரும்னே தெரிஞ்சேதான் ஃபங்கஸ் தன்னோட ஸ்போர்ஸை தூவி விட்டு இருந்துச்சு. ஸ்போர்ஸ்னா அந்த ஃபங்கஸ் தன்னோட இனப்பெருக்கத்துக்காக காத்துல தூவி விடும் ஒரு விதை மாதிரியான விஷயம். இப்ப அந்த எறும்பு அந்த இடத்தை கிராஸ் பண்றப்ப அந்த காத்துல இருந்த அந்த ஸ்போர்ஸ் அந்த எறும்புக்குள்ள போயிடுது. அந்த ஸ்போர்ஸ் அந்த எறும்புக்குள்ள போனதும் ஆரம்பத்துல அந்த எறும்பு எதையும் உணர்வதில்லை. ஆனா 2 நாட்களுக்கு பிறகு அதோட உடலுக்குள்ள சில விசித்திரமான ஃபீலிங்ஸை உணர ஆரம்பிக்குது. அடுத்த ஒரு வாரத்துல அந்த விதை மாதிரி உள்ள போன விஷயம் அதோட உடல் உறுப்புகளை கண்ட்ரோல்ல எடுத்துக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நர்வ் சிஸ்டத்தையும் கண்ட்ரோல் எடுத்துக்கும். கடைசியா மூளையை கண்ட்ரோல்ல எடுத்து முழு எறும்பையும் கட்டுப்படுத்த ஆரம்பிக்கும். அந்த ஃபங்கஸ் வளர்றதுக்கு தேவையான ஈரப்பதம் மரத்தோட அடிப்பாகத்துல இருக்கிறத விட மரத்தோட மேல் மட்டத்துல தான் இருக்கு. அதனால மூளையை கண்ட்ரோல் பண்ண அந்த ஃபங்கஸ் வாராய் நீ வாராய் அப்படின்னு அந்த எறும்பை மேல நடந்து போக செய்யும். நம்ம பாக்குறதுக்கு ஏதோ ஒரு எறும்பு தாங்க நடந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்புவோம். ஆனா உள்ள கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அந்த ஃபங்கஸ். தன்னோட தேவையான சூழ்நிலை இடத்துக்கு வந்ததும் அந்த எறும்புகளை கொன்னுட்டு அதோட தலையில இருந்து வளர ஆரம்பிக்கும். அந்த ஃபங்கஸ் இனப்பெருக்கம் செய்ய 2 விஷயம் தேவை. ஒன்னு உணவு, இன்னொன்னு சரியான ஈரப்பதம். இது ரெண்டையும் பெற அங்க வாழற எறும்போட உடலுக்குள்ள போறதுதான் அதுக்கு இருக்கிற ஒரே வழி. அந்த உடலுக்குள்ள இருந்தே அதை வேட்டையாடுறது, அதோட மூளையை கட்டுப்படுத்தி தனக்கு வேண்டிய ஈரப்பத சூழ்நிலைக்கு நகர்வது, அந்த எறும்பை கொன்னு அதை பயன்படுத்தி தனக்கு தேவையான ஊட்டச்சத்தை அந்த எறும்புல இருந்து எடுத்துக்கிட்டு தான் வளர்வது, மீண்டும் ஸ்போர்ஸ் தூவுவது, எறும்பை அகப்பட வைக்கிறது. இப்படிதான் அந்த ஃபங்கஸ் அந்த எறும்பினத்தை சிக்க வைக்கும். நம்ம ஆளுங்க எறும்புங்க என்ன சாதாரண ஆளுங்களா? காலனிக்குள்ள ஏதாவது ஒரு எறும்பு வித்தியாசமா ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தா காலனியை விட்டு தள்ளி வச்சிடும். முடிஞ்ச அளவு அந்த ஃபங்கஸ் எறும்பு கூட்டத்துல பரவாம இருக்க எறும்புகளால என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளவையும் செய்யும். அதே போல அந்த ஃபங்கஸ் எறும்புகளை தன் வலையில் விளைவிக்கிறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் அதுவும் செய்யும். இது இன்னைக்கு நேத்து இல்லைங்க. மனிதர்கள் தோன்றும் முன்பே பல லட்சம் வருடங்களா இப்படிதான் மாத்தி மாத்தி இது 2 சண்டை போட்டுக்குதுங்க. இந்த மாதிரி எல்லா விலங்குகளுக்கும் இப்படி இன்னொரு உயிரினத்தை கண்டா சண்டைக்கு போகணும் அப்படிங்கிற இயல்பு அதுக்குள்ளேயே பல லட்சம் வருடங்களா ஊறி போன ஒண்ணு. பாம்புக்கும் கீரிக்கும் என்ன இருக்கும்? ஆனா அதுக்கு 2 தான் அடிச்சுக்கும். இப்படி பரிணமிச்சு தான் மனித இனமா நம்ம வந்திருக்கோம். நமக்கும் அந்த பண்புகளும் இருந்திருக்கு. இயற்கையாவே ஒரு இனத்தை பார்த்தா இன்னொரு இனத்துக்கு பிடிக்காம போறது இயல்பான விஷயம் போல அப்படின்னு நமக்கு இதுவரைக்கும் தோணி இருக்கலாம். ஆனா உயிர்கள் மனித இனமா பரிணமிச்ச பிறகு இன்னொரு புதுமையான விஷயம் நடக்குது. அதுதான் சிந்திக்கிறது. இவனை ஏன் நம்ம அடிக்கணும், துன்புறுத்தணும், அவனும் நம்மள போல ஒரு உயிர் தான் அப்படின்னு நினைக்கிற நினைப்பெல்லாம் மனிதனுக்கு மட்டும்தான் தோண ஆரம்பிக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. நீங்க யூடியூப்ல இருந்தா சப்ஸ்கிரைப் தட்டுங்க, இன்ஸ்டால இருந்தா ஃபாலோ தட்டுங்க. தேங்க்யூ.